வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவிஸ் தமிழ். நான் உங்க ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம கோகு மங்கி ஃபார்ம்க்கு மாறி நம்ம எம்பர் பீலாஃபோட அந்த ஒரு கேஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. ஃபைனலா யாம்சா அவரோட வாழை கட் பண்ணா அவர் ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுவார்னு சொல்லி அவரோட வாழை கட் பண்ணியிருப்பாரு. அவரும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் டிராகன் பாலை கலெக்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிரும் என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க கேட்கணும்னு நினைச்ச விஷயம்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது யாம்சா வந்து புல்மா கேர்ள் ஃப்ரெண்டை ஏத்துக்குவாரு, புல்மாவும் வந்து பாத்தீங்கன்னா யாம்சாவை பாய் ஃப்ரெண்டை ஏத்துக்குவாங்க. நாங்க ஒரு புதிய பாதையை நோக்கி போலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்ல, நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ரோஷிட்ட போய் நான் ட்ரைனிங் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில் அப்படியே பிரிஞ்சு செல்வாங்க. இதோட அந்த எபிசோட் 13 முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கோகு மாஸ்டர் ரோஷி போய் பார்த்து ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாரா. இது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல கோகுக்கு ஒரு புதிய ரைவலும் ஒருத்தர் வராரு. அவருக்கும் கோகுக்குவான ரைவல் எப்படி இருக்க போகுது, ஸோ அந்த பையன் யாரு, இது மட்டும் இல்லாம புல்மா யாம்சா இவங்க ரெண்டு பேரும் தனியா போனாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஓவராலா இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 14. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோகு ஃப்ளைங் நிம்பஸில் பறந்துக்கிட்டே செம்ம ஜாலியாக கத்திக்கிட்டே வராரு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஃப்ளைங் நிம்பஸில் பறந்து அவரோட பழைய வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து அவரோட பெட்டு தலாணி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மாஸ்டர் ரோஷியை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாரு. கட் பண்ணால் ப்ரீவியஸ் எபிசோடில் ஒரு ஃப்ளைட்டில் யாம்சா புல்மா இவங்களாம் கிளம்பியிருப்பாங்க. இங்கே ஒரு அடர்ந்த காட்டில் அந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்து இடிச்சு அதோட விங்ஸ்லாம் பறந்து சுற்றிட்டு வந்து அந்த ஃப்ளைட்டே கீழே வந்து வெடிச்சிருக்கும். இங்கே நம்ம யாம்சா ஊலாங் போகிறவங்களாம் ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருப்பாங்க. நம்ம புல்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளைட் எங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு மேலே தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பெட்டெக்ஸ்ல தீயெல்லாம் பற்றி எறிகிற மாதிரி சுடும். ஸோ இவங்க கத்திக்கிட்டு இருக்க என்ன யாரா காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கும்போது ஊலாங்க என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் ஜம்ப் பண்ணனா நீ தரையிலே லேண்ட் ஆயிருவ, ஜம்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டா அவங்க ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க காலில் ஒரு அடியும் பட்டுரும். உடனடியே யாம்சா உனக்கு ஒன்றும் ஆலையே கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சே இப்படி ஆயிடுச்சு, இந்த ஃப்ளைட் இடிஞ்சு விழுந்துருச்சு, அதான் நம்மகிட்ட அந்த கடைசி டைனோ கேப்சூல் வேற, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த காடு வேற பயங்கரமா இருக்கு. நம்ம ஊலாங் சொல்றாரு, ஏயா நிறுத்துறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா, இந்த இடமே பார்க்கறது ரொம்ப பயங்கரமா கிரீப்பியா இருக்கேயா அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் கரெக்டா அங்க பறக்கிற டைனோசர் பறந்து போது இதை பார்த்து புல்மா கதறி கத்துறாங்க. அப்ப பின்னாடி இருந்து இன்னொரு ஹியூமன் கத்துற சவுண்டு கேட்குது. யார் அது கத்துறது, ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாங்கி இந்த முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஓடுறாங்க. அவங்க கட் பண்ணா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன், ஒரு மொட்டை பையன், அவன் என்ன பண்ணிருக்கானா மரக்கட்டையெல்லாம் டம்மால் டம்மால் அடிச்சு நொறுக்கிட்டு செம்மையா வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி குட்டியா கியூட்டா இருக்கான். ஸோ அவன் வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். அங்க கட் பண்ணா கோகு ஃப்ளைங் நிம்பஸ்ல செம்ம ஃபாஸ்டா பறந்துட்டு வராரு. அவர் அதுல பறக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் ரோஷியை பார்க்கறதுக்காக எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஃப்ளைங் நிம்பஸ்ல பறந்து போயிட்டு இருக்காரு. ஃபைனலா மாஸ்டர் ரோஷியோட காமே அந்த ஒரு ஹவுஸை வந்து ரீச் பண்ணிடுறாரு. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்டர் ரோஷி எங்க இருக்கீங்க, இங்க ஆளே காணமே அப்படின்னு சொல்லிட்டு கோகு தேடிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். அங்க நம்ம பெருசு என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாரு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, டிவில பொம்பளை பிள்ளைங்க எக்ஸசைஸ் பண்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏயோ நேர்ல தான் சரின்லாம், நீ டிவியை கூட விட மாட்ட போலையா, எங்க பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். கரெக்டா அவனுங்களும் கண்ணாடியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா சைலண்டா அப்படியே வந்து மாஸ்டர் ரோஷின்னு கூப்பிட்டு இருக்கான். ஆஹா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வேற இடத்துல இருக்கே, கவனம் செதறவே இல்லை. சைட்ல வந்து காதுல மாஸ்டர் ரோஷி அப்படின்னு சொல்லி செம்ம சத்தமா கத்துறான் நம்ம கோகு. ஒன்னடியா ஏ கோகு நீ என்ன இங்க, நான் ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இருப்பா ட்ரைனிங்லாம் அப்புறமேட்டு இருக்கட்டும், நான் என்னோட எக்ஸசைஸை முடிச்சுக்கிறேன் 1 2 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கோகு சொல்றாரு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்க ஃப்ரிட்ஜில் என்ன வேணா இருக்கு போய் எடுத்து சாப்பிட்டுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமுச்சு விட்டு அதை இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம கோகுக்கு அப்படியே பொறுமையாக நடந்து போய் கிச்சன் சைடு பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வகையாக ரகரகமாக ஏகப்பட்ட ஃபுட்ஸ், ஆஹா வெளுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கோகு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பயலுக்கு காட்டு பசி போல, காட்டு பசினா என்னன்றது இதில் தான் காட்டுறாங்க. போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றோம், ஒன்று கூட மிச்சம் வைக்காம என்ஜாய் பண்ணுறோம் நம்ம கோகு. கரெக்டாக இங்கே ஷோவையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்க பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப. சரி நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸை பண்ணியாச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னு அந்த குட்டி பையன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்துச்சு. முதுகெல்லாம் திருப்பிட்டு நம்ம ஆள் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்துருக்கு, மேலே ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு வீங்கி கோகு அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுத்து கிடக்குறான். அட பாவி எனக்காக வச்சிருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டியடா, ஒன்று கூட மிச்சம் வைக்கலையடா, இப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி அதெல்லாம் பார்த்து ஷாக்காய் போய் நிற்கிறாரு. டேய் நீ எதுக்குடா வந்த, இது எல்லாத்தையும் திங்கிறதுக்கு தான் வந்தே அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அந்த டிராகன் பால் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து எனக்கு அந்த சான்ஸ்
கிடைக்குமா, அதாவது மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்மா தான் சொல்றாரு. இங்க நம்ம கோகுவும் அதெல்லாம் அவளை பார்க்க முடியாது, அவள் அவ்வளோதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சிட்டி சைடு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அடச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மால் கடுப்பில் இருக்காரு. அவன் இந்நேரம் சிட்டிக்கு போயிருப்பாங்க, செம ஃபன்னாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இங்கே நம்ம புல்மா என்ன பண்ணுறாங்க ஆட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பாலைவனத்தில் யாம்சா, புல்மா, போர், ஊலாங் இவங்க எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க செம்ம டயர்டா. ஐயோ இங்கே மண்ணு செம்ம சூடாக இருக்கே, என்னால் முடியல, தண்ணி தாகமாக எடுக்குதுன்னு ஊலாங் கதறிட்டு வர. ஆமாப்பா என்னாலே முடியல அப்படின்னு புல்மா சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம யாம்சா சூரியனை பார்த்துட்டு என்னது இது ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு போர் உடனடியாக காம்பஸ் ஆமார் அப்படின்னு சொல்லி காம்பஸை பார்க்கும்போது நம்ம சவுத் சைட் போயிட்டு இருக்கோம், நம்ம நார்த்ல இருந்து ஆரம்பிச்சோம், இப்போ சவுத் சைட் போயிட்டு இருக்கோமா, போங்கடே என்னால் முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னோட காலும் வலிக்குது அப்படின்னு புல்மா சொல்ல, இரு உன்னோட பேண்டேஜை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாம்சா வந்து புல்மாவோட பேண்டேஜை மாத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுக்கிறாங்க. இதை பார்த்து ஊலாங்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ இவனுங்க வேலை படுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மண்ணை கிழிச்சிட்டு அங்க யாரோ போயிட்டு இருக்காங்க, அதை பத்தி அங்க பாருங்க என்னமோ வித்தியாசமா இருக்கணும் போது அதுதான் மணல் புயலா இருக்கும் அப்படின்ற மாதிரி யாம்சா சொல்றாரு. பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல அந்த குட்டி பையன் அமுல் பேபி, அவன் வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்டா மண்ணே கிழிச்சுக்கிட்டு எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்போ ஒலிம்பிக்ல மெடல் கொடுக்குற மாதிரி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் கட் பண்ணா இங்க மாஸ்டர் ரோஷியும் கோகுவும் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோஷி எனக்கு முன்னாடியே மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுங்கன்னும் போது, மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது தம்பி, அதுக்கு முதல்ல மேனஸை கத்துக்க, இது சண்டே என்னோட பிக்னிக் டைம், இப்போ வந்துகிட்டு அதை கத்துக்கூடு இதை கத்துக்கூடு, நான் வேற ஒரு மூட்ல இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம கோகுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு ஒழுங்கு மாதிரி தான் நான் உனக்கு ட்ரைனிங் கற்றுக் கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒரு யங் கேர்ளை பிடிச்சிட்டு வந்து தரணும், முடியுமா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளால நிற்கிறாரு. ஷியோர் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அவரோட ஃப்ளைங் நிம்பஸ்ல ஏறி உட்காந்துருக்கும் போது என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வேற கேட்குறாரு. நம்மால் வேற எல்லாமே சொல்லுவார், எனக்கு வந்து ரொம்ப பெரிய பொண்ணாக வேணாம், ரொம்ப சின்ன பொண்ணாக வேணாம், ரொம்ப வந்து அழகாக வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி ஓகே நான் கொண்டு வந்துடுறேன் மாஸ்டர் கவலைப்படாதீங்க. ஆஹா கொண்டு வாப்பா போப்பா நான் உனக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஆள் ஒட்டனடியா நம்ம கோகு போயிட்டான். உடனடியாக ஒரு சூப்பரான பொண்ணை கூட்டு வந்துடுவான், நம்ம அதுக்குள்ளே ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஆள் வந்து கிளாமராக ரெடி ஆகிட்டு இருக்காப்ல. இங்கே எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுச்சு, நம்ம பையன் வந்துட்டான், சூப்பரான பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா மலை மாடு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிறுத்துறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு பெரிய ஷாக்கு. கரெக்டாக கட் பண்ணா அந்த அமுல் பேபி வந்து ஒரு கப்பலை வந்து பீச்சில் இறக்கி அது மேலே ஏறி உட்காந்து ஒரு டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து எங்கே தாண்டா போகிறா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த பையனை சின்ன சின்ன கிளிப் பைட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக கப்பல் ஏறி வந்துகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் மாஸ்டர் ரோஷியை பார்க்கறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கட் பண்ண இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷி கோகு உட்கார வச்சு 2 ஃபோட்டோ காட்டாரு. இதில் உனக்கு யார் அழகா தெரியுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அழகா இருக்காங்க, இந்த பொண்ணை தூக்கி போடு, இந்த பொண்ணு தான் அழகா இருக்கா, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இது நீங்க முதலே சொல்லியிருக்கலாம்ல, இந்த இப்போ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கிளம்புறாரு. போமா எப்படியா கொண்டு வந்துருமா, இந்த தடவை தப்பு பண்ண மாட்டான், இந்த தடவை ஃபோட்டோலாம் காமிச்சிட்டல அதனால கிளியரா கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷி வெயிட் பண்ணிருக்காப்ல. ஆனாலும் இவனை நம்ப முடியல, இந்த தடவை யாரை கொண்டு நிறுத்த போறானோ, எதுக்கு போய் ஒழிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒழிச்சுக்கலாப்ல. கோகு செம்ம ஃபாஸ்டா பறந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல இங்க கடல்ல இந்த குட்டி பையன் அமுல் பேபி வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்துகிட்டு இருக்கான். அவன் கட் பண்ணா இங்க நம்ம கோகு மாஸ்டர் ரோஷி வெளியே வாங்க உங்களுக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாஸ்டர் ரோஷி வெளியே வந்து பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாரு. ஏன்னா செம்ம கியூட்டா செம்ம பியூட்டிஃபுல்லா ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டான் நம்ம கோகு. ஆஹா கோகு அசத்திட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷி செம்ம சந்தோஷமாயி இங்க வா நான் உன்ட்ட ஒன்று பேசணும், அந்த பொண்ணுகிட்ட போய் அவ என் கூட ஒரு சின்ன வாக்கு ஒன்று வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேறேன், அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நீதாண்டா என் தளபதி அப்படின்னு சொல்றாப்ல. அவ்வளவுதானே இந்த போய் கேட்டு வந்துட்டேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகு போயிட்டு பேசிட்டு வராரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நடக்கலாம் அவங்களால முடியாதான், வேணா நம்ம போய் ஸ்விம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆஹா எந்த பொண்ணும் ஸ்டார்டிங் டேட்லேயே ஸ்விம் பண்ணுறதுக்கெல்லாம் பர்மிஷனே கொடுக்க மாட்டான், இவன் வந்து இறங்குறானா இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமான பொண்ணாக இருக்கான்னு நினைக்கிறேன். உடனடியாக என்னோட மார்பலை காட்டி அவளை மயக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கலாம். ஓகே கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கடா ரோஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மால் ரெடி ஆகிட்டு இருக்காப்ல. ஆனால் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க இந்த எபிசோடில். இந்த கிழமை பாவம் அந்த குட்டி பையனுக்கும் ஒன்றும் புரியல, இவன் என்ன சொல்கிறான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனும் சும்மா விளையாட்டுத்தனமாக இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மால் ரோஷி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறாப்ல, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நான் ரெடி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸே பண்ணுறாரு. பார்த்தா அந்த பொண்ணுக்கு வால் இருக்கு, அவ ஒரு கடல் கன்னி. நம்மளுக்கு மனசே இல்லை, செம்ம ஷாக் ஆயிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி தான் இல்லாதெல்லாம் எப்படியோ இருக்குது அறகுறையா, ஆனால் முன்னாடி இருக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து மீன் நான் வந்து ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் இனப்பெருக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு டமார்னு ஒரு குத்திட்டு கடல்லே இறங்கிறா. அடா போங்கடா என்னடா நம்ம ஆசைப்பட்டது எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஸோ ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து கண்ணாடி எடுத்து தொடச்சு மாட்டிக்கிட்டு கோகு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடறாப்ல. சரி ஓகே அவ போனா போயிட்டு போறா, மறுபடியும் எனக்கு போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்னது மறுபடியும் அப்படின்னு சொல்றான். இவர் உடனே சொல்றாரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் கற்றுக்கணும் போப்போ அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் ரோஷி அங்கே பாருங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த அமுல் பேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. அந்த கப்பலை நிறுத்திட்டு அவரோட பேக் எடுத்துக்கிட்டு ஒரே ஜம்ப் அடிக்கிறான். சுற்றி 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 மாசா லேண்டு கொடுப்பான்னு பார்த்தா தமாசா மண்ணை கவிடுறான். அவன் உருவத்திலேயே மண்டை மட்டும் தான் பெருசாக இருக்கு, அந்த மண்டை மொத்தமும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. கோகு எப்படியே கஷ்டப்பட்டு அவனை வெளியே தூக்கிடுறான். அவன் வந்து எல்லா மணியும் துப்பிட்டு சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட் காட்டுறான் கோகுட்டையே. உடனடியா மாஸ்டர் ரோஷிட்ட வந்து நீங்க தானே மாஸ்டர் ரோஷி? ஆமா என்ன எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க, நீ என்ன விஷயமா வந்த அப்படின்னு சொல்லும்போது நான் ஈஸ்ட் சைட்ல இருந்து வரேன், ஈஸ்ட் சைட்ல ஒரு கிராமத்துல இருந்து வரேன், உங்களோட பெரிய ஃபேன் நான், உங்ககிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு உங்களோட சிஷ்ய பிள்ளையா இருக்கணும்ன்ற ஆசையில வந்திருக்கேன், எனக்கு ட்ரைனிங் கொடுங்க மாஸ்டர் ரோஷி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். என் பேர் வந்து கிரில்லன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவனோட பேரே ரிவீல் பண்றாங்க. பட் இருந்தாலுமே அந்த அமுல் பேபின்ற பேர் நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படியே நம்ம கூப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த புதுசா வந்திருக்க பையன் கிரில்லனும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாஸ்டர் ரோஷி செம்ம கடுப்பாயி வரவும் போகிறோம் எல்லாருக்குமே நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஆளாளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா திரும்புறாரு. அப்போ நம்ம கிரில்லன் அவரையே உத்து பார்க்குறாரு, இவரும் அவரை உத்து பார்த்து இருக்காரு. அப்போ ஒன்னடியே என்கிட்ட ஒன்று இருக்கு உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த மாதிரி பல படங்கள் புக்கு, அதை பார்த்தானே மாஸ்டர் ரோஷி தான் ஃபிளாட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஒன்னடியே அதை பார்த்துக்கிட்டு தம்பி தேங்க்ஸ்பா இது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தேன் மாஸ்டர் ரோஷி அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷம் நான் கூட பார்க்கறதுக்கு அமுல் பேபி சின்ன பையன் அப்பாவி பையன் நம்ம கோகுமார் இருப்பான்னு பார்த்தா இது விஷங்க. கரெக்டாக பக்கவா பிளான் பண்ணி எங்க அடிச்சா லாக் ஆவான்னு தெரிஞ்சே கொண்டு வந்திருக்கான். ஸோ அப்படியே இந்த பையன் கோகுட்டா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோகு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மஷ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன் அதை சொல்றேன்னா அவன் மண்டை கூட பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன கலாய்க்கிறியா, அவ்வளோதான் கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் செய்யறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் செய்யறவங்களாம் அந்த முடியை வந்து ஷேவ் பண்ணிக்குவாங்க, எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, மாஸ்டர் ரோஷியை பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் நேச்சுரலாவே சொட்டாதாண்டா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒன்னே பல்ப் ஆயிருது. மாஸ்டர் ரோஷி அந்த புக்கெல்லாம் பார்த்து முடிச்சு மூடிட்டு சரி ஓகே இங்க வாப்பா கிரில்லின், உனக்கு ஒரு மிஷன், நீ கோகுவோட போய் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை கூட்டுவா, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி பிடிக்குன்னு. தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சீக்கிரட் பேசிட்டு இருக்காங்க. கோகு ஒன்னடியா வந்து என் ஃபிளைங் நிம்பஸ் லேயர்னு சொல்லி சொல்றான். இவனும் பாத்தீங்கன்னா ஃபிளைங் நிம்பஸ் லேயர்க்காக குதிக்கிறான். ஆனா அவனால ஏற முடியல. உன்னால ஃபிளைங் நிம்பஸ்ல உட்கார முடியல, அப்ப நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ரோஷி கேட்க என்ன மறைக்கிற ஒழுங்குமுறையை சொல்லு அப்படின்னும் போது இந்த இருக்க ஒன்னு நான் காமிச்சிடறேன், நான் எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, இதெல்லாம் அவங்ககிட்ட அப்புறமேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன், அதை புக்கு கொடுத்தது சும்மா ட்ரிக்கு தான் தாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையே பிரிக்கிறான். பிரிச்சா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு டசனா அவ்வளோ புக் இருக்கு. அதை பார்த்து மாஸ்டர் ரோஷி செம்ம சந்தோஷமாயி அப்படியே அந்த புக்கை எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே மாஸ்டர் ரோஷிக்கு புதுசாக 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரோஷி மாதிரியே விஷமா இருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்றத அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்து எபிசோட் 15ல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.